வணக்கம் எஸ்டிஎஃப். உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேட்டாப்லனா அவரை நேரா கிச்சனர் ரோட்ல உள்ள ஜூனியர் குப்பனா ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருங்க. ஏன்னா அங்கேதான் மூளையெல்லாம் ஃப்ரை பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை சாப்பிட்டா அவருக்கு கொஞ்சம் அறிவு வளரலாம். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்ச அலைவீங்கடா அந்த ஊர்ல. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு ஜூனியர் குப்பனா ரெஸ்டாரண்ட்ல என்ன சாப்பிட வந்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளை ஃப்ரை, ஈரோடு கல் தோசை, சாஃப்டான பொரோட்டா, போன்லெஸ் சிக்கன் கிரேவி. ஃபர்ஸ்ட் இவங்களோட ஈரோடு கல் தோசை. இந்த தோசையோட மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோசையை புரட்டி போடாம ஒன் சைடு தான் வேக விடுவாங்க. அதனாலதான் இது பேர் ஈரோடு கல் தோசை. ஸோ இதுக்கு இவங்க 4 டைப் ஆஃப் சைடிஸ் கொடுத்திருந்தாலும் மெயினான டிஷ் இந்த பூண்டு குழம்பு தான். இவங்களோட பூண்டு குழம்பை ஊத்தி இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிடுறதுக்கு வேற மாதிரி. ஸோ இந்த குருமா இவங்க கடையில ஒரு ஸ்பெஷலான டிஷ். அதுக்கப்புறம் இவங்களோட பஞ்சு போல மென்மையான பொரோட்டா. இவங்க ஆல்ரெடி போட்டு வச்ச பொரோட்டாவை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை தம் பண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. நல்லா சாஃப்டாவும் சூடாவும் இருக்கும். ஸோ இதுக்கு போன்லெஸ் சிக்கன் கிரேவி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். இந்த போன்லெஸ் சிக்கன் கிரேவில இவங்க பொடி நிறைய சேர்க்காம வரமிளகாயிலே அந்த காரத்தெல்லாம் ஏற்றி இருக்காங்க. டேஸ்ட் செம்மையாவே இருக்கு. ஸோ இதுக்கு